வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். இது சீற்றமல்ல, எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 17ஆம் தேதியில் நிறைவுக்கு வரும் என்பது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுதுதான் உத்தரகாண்டிலும் ஹிமாச்சல பிரதேசத்திலும் செப்டம்பர் 16ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு என்று பரவலாக சேதம் ஏற்படுத்தி பலரை சொல்ல முடியாத துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. விடிய விடிய கொட்டி தீர்த்த அடைமழை வெள்ளத்தில் பலர் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். சிலர் உயிரிழந்திருக்கும் நிலையில் பலரை காணவில்லை. ஆங்காங்கே சிக்கி தவித்து வரும் நூற்றுக்கணக்கானவர்களை தேடி பிடித்து மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்த பலத்த மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு காரணமாக ஏராளமான வீடுகள், கட்டிடங்கள், சாலைகள் உள்ளிட்டவை கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. டேராடூன் மாவட்டத்தில் சகஸ்திரதாரா, மால்தேவ்தா, சான்லா தேவி, தாளன்வாலா உள்ளிட்ட பகுதிகள் கடும் பாதிப்பை எதிர்கொள்கின்றன. 24 மணி நேரத்தில் சகஸ்திரதாராவில் 192 மில்லிமீட்டர், மால்தேவ்தாவில் 141 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றன. கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவில் தம்சா, கங்கை, யமுனா நதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அதில் பல வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. ஹிமாச்சலில் 650 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது. கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 13ஆம் தேதி வரையில் 840.3 மில்லிமீட்டர் மழை பொழிவு நிகழ்ந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இது 7% அதிகம். ஒரு புறம் சேதங்கள், உயிரிழப்புகள், கட்டமைப்பு பாதிப்புகள் இருந்தாலும் இன்னொரு புறம் தென்மேற்கு பருவமழை காரி பருவத்திற்கு நடவுக்கு உதவி இருக்கிறது என்பதையும் குறிப்பிட வேண்டும். செப்டம்பர் 5ஆம் தேதி வரையிலான தகவலின்படி 110.54 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பில் காரிஃப் பருவ பயிரிடல் நடைபெற்றிருக்கின்றது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் சாகுபடி பரப்பளவு 2.5% அதிகரிப்பிருப்பதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட 4.7% அதிகமாக 43.82 மில்லியன் ஹெக்டேரில் நெல்லும், 12.2% அதிகமாக 9.46 மில்லியன் ஹெக்டேரில் சோளமும் பயிரிடப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் பருவமழையால் பயனடையும் அதே வேளையில் இன்னொரு புறம் நாம் பேரழிவுகளையும் சந்திக்கின்றோம் என்பதுதான் வேதனையான விஷயம். மழைப்பொழிவு காரணமாக ஆங்காங்கே ஏற்படும் பேரழிவுக்கு காரணம் கிளவுட் பர்ஸ்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் அடைமழை பொழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்தால் அதை கனமழை என்கிறோம். 10 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் மழை திடீரென பொழிவுற்றால் அடைமழை பொழிவு என்கிறார்கள். ஈரப்பதமான காற்று மேகங்களில் சேர்ந்து கொண்டே வருகிறது. அவை பெரியதாக மேல்புறத்தில் திரண்டு சேர்கின்றன. அவை உடனடியாக மழையை பொழியாமல் திரள்கின்றன. அந்த பெருந்திரள் மேகங்கள் திடீரென ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இடியுடன் பொழிய தொடங்குகின்றன. கண்ணிமிக்கும் நேரத்தில் அடைமழை பொழிவை தொடங்கி அடுத்த ஒரு மணி நேரத்தில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி அடக்கி விடுவதை தான் அடைமழை பொழிவு என்கிறார்கள். இமயமலை பகுதியில் அண்மை காலமாக இதுபோன்ற அடைமழை பொழிவு ஏற்படுவது அதிகரித்திருக்கிறது. கனமழை பெய்யக்கூடும் என்பதை தான் முன்கூட்டியே கணிக்க முடியுமே தவிர அடைமழை பொழிவை செயற்கைக்கோள் படங்களின் உதவியுடன் எச்சரிக்க முடியாது. மலைப்பகுதிகளில் மட்டுமல்லாமல் பிற பகுதிகளிலும் அடைமழை பொழிவுகள் நடக்கும் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை கூற முடியும். பனிச்சிகரங்கள் உருவாவதாலும் அதிகரித்த பருவமழை பொழிவாலும் சமீப ஆண்டுகளாக பாகிஸ்தான் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றது. நேபாளமும் வங்கதேசமும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களும் பருவமழை மாற்றத்தாலும் பருவமழை அதிகரிப்பாலும் வெள்ளப்பெருக்காலும் நிலச்சரிவுகளையும் எதிர்கொள்கின்றன. 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது இமயமலை. தண்ணீர், உணவு, எரிசக்தி என்று இமயம் மனித இனத்துக்கு அள்ளித்தரும் கொடைகள் ஏராளம். பருவமழை மாற்றம் மட்டுமே அடைமழை பொழிவுக்கும் இமயமலை பகுதிகள் எதிர்கொள்ளும் இயற்கை சீற்றங்களுக்கும் காரணமல்ல. 2012இல் பாக்ரதி சூழலில் வனம் என்று வரையறுக்கப்பட்ட 4100 சதுர கிலோமீட்டர் பகுதியில் பாறைகளை குடைந்து சாலைகளை அமைப்பதும் கட்டிடங்கள் எழுப்புவதும் தொடர்கின்றன. மரங்கள் வெட்டப்படுகின்றன. நதிநீர் வழித்தடங்கள் தடுக்கப்படுகின்றன. சேதப்படுத்தப்படும் மலையையும் வெட்டி சாய்க்கப்படும் மரங்களையும் ஆக்கிரமிக்கப்படும் நதிநீர் படுகைகளையும் மீண்டும் உருவாக்க பல தலைமுறைகள் தேவைப்படும் என்பதை அடைமழை பொழிவு சீற்றத்தால் எச்சரிக்கிறது இயற்கை. 6 அறிவு மனிதனுக்கு இது கூட புரியவில்லையே. இது போன்ற செய்திகளை நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.